அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. கொலம்பியாவுக்கு எதிராக வரி விதிப்பு உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை அமெரிக்க அதிபர் டிரம்ப் எடுத்துள்ளார். அமெரிக்காவிலிருந்து அகதிகளுடன் அனுப்பி வைக்கப்பட்ட 2 விமானங்களை தரையிறங்க கொலம்பியா அனுமதி மறுத்துள்ளது. இதற்கு பழிவாங்கும் வகையில் கொலம்பியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான கட்டணத்தை 25% உயர்த்துவதாக அறிவித்துள்ளார். இந்த இறக்குமதி வரி அடுத்த வாரத்தில் 50% உயர்த்தவும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் கொலம்பியா அரசு அதிகாரிகள் அவர்களை சார்ந்தோருக்கு விசாக்களை திரும்ப பெறுவதோடு அமெரிக்காவுக்குள் பயணிக்கவும் தடை விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு உத்தரவை தொடர்ந்து அகதிகளை திரும்ப பெறுவதாக கொலம்பியா அறிவித்துள்ளது. இது தொடர்பாக கொலம்பியாவின் அதிபர் கஸ்டோவா பெட்ரோ வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அகதிகளை கண்ணியமான முறையில் பெறும் வகையில் அதிபரின் விமானத்தையே அனுப்புவதாக கூறியுள்ளார். இதற்கான ஏற்பாடுகளை சிறப்பு குழு செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.